வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எங்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக விருப்பப்படுறதுக்கு முதல்ல நன்றி. இன்னும் நீங்க இல்லைன்னா மித்ரா டிவியோ வராகி ஜோதிடமோ கண்டிப்பா இல்லை. நீங்க எல்லாருமே விரைவா குயிக்கா சீக்கிரம் பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா என்னால விரைவாவோ வேகமாவோ உங்களுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கான காலம் சூழ்நிலைகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அலுவலக நேரம்ங்கிறது காலையில 10 to 4 அந்த டயத்துல போன் எடுப்பாங்க. உங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வரும். உங்கள் ரிப்ளை கரெக்டாக இருந்ததுன்னா, நீங்கள் மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ரிப்ளையும் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வேகமாக பார்க்கணும், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறது வருத்தம். உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினா நீங்கள் எனக்காக எங்கேயுமே யாரும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் தமிழகத்தில் இருந்தாலும் என்பால் கொண்ட அன்பில் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க. அதுக்கு தான் நன்றி. அதுக்காக நான் ஒரு பெரிய ஜோசியர், நான் பெரிய இது அப்படி எல்லாம் இல்லை, கண்டிப்பா இல்லை. நானும் இந்த பிறவியில ஜோதிடரை ஒரு அங்கீகாரமா இருக்கேன், அவ்வளவுதானே ஒழிய நான் மிகைப்படுத்திக்க விரும்பவே இல்லை எப்பொழுதுமே. உங்களுக்கு எமர்ஜென்சி நான் பார்த்தே ஆகணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வெளியில நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்னுடைய முதல் கோரிக்கையாவே நான் இதை சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு விரைவா உங்களுக்கு கொடுத்து பார்க்கணும்னு ஆசையா இருந்தாலும் என்னுடைய வேலைப்படும் காலச்சூழல் இதெல்லாம் இருக்கு. ஸோ அது பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, வெளிநாடு சென்று படிக்கும் ஜாதக அமைப்பு யாருக்கு? வெளிநாடு சென்று படிக்கும் ஜாதக அமைப்பு அதை நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய படிச்சுட்டு இப்போ வெயிட் பண்றாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு பதிவு போடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ படிக்கிற கிரகம் அப்படின்னா என்னன்னா புதன். பொதுவாகவே அடிப்படை கல்வி 8ஆம் வகுப்பு வரை உங்க ஜாதகத்திலிருந்து 2ஆம் இடம் சொல்லும். அடுத்தது ஒரு டிகிரி 10th +2 ஒரு டிகிரியை சொல்றது 4ஆம் இடம், லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். செகண்ட் டிகிரி இருக்கு இல்லைங்களா, அது 5ஆம் இடம். அடுத்தது உயர்கல்வி PhD வெளிநாடு போய் படிக்கிறது 9, 12. இதெல்லாம் சந்தோஷமா முடியணும்னா 11ஆம் இடம் சுபமா இருக்கணும் உங்க ஜாதகத்துல. இத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது இருந்தா நீங்க வெளிநாடு சென்று நல்லா படிக்கலாம். வெளிநாடு சென்று படிக்கணுங்கிற எண்ணமோ வெளிநாடுல படிக்கணுங்கிற ஆசையோ யாருக்கெல்லாம் பொதுவா வரும்னா, உங்க ஜாதகத்துல புதன் 12ஆம் இடத்துல இருந்தா வெளிநாடு போய் படிக்கலாங்கிற எண்ணம் வரும். உங்க ஜாதகத்துல புதன் குரு கூட சேர்ந்திருந்தாலும், புதன் சனியோடு சேர்ந்திருந்தாலும், புதன் சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் நீங்க வெளிநாடு போய் படிக்கலாங்கிற எண்ணத்தை அதிகமா கொடுக்கும். அதுக்கான கால சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் அதிபதி 7லேயோ 7ஆம் அதிபதி 4லேயோ அல்லது 4, 7 அதிபதிகள் ஒரே கட்டத்திலேயோ இருந்தாலும் வெளிநாடு சென்று படிக்கும் எண்ணம் வரும். 4, 7 தொடர்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4, 9 4, 9 தொடர்பு. அதே போல 5, 7 தொடர்பு. 5ஆம் அதிபதி 7லேயோ 7ஆம் அதிபதி 5லேயோ 7, 5 கூடையவர்கள் ஒரே கட்டத்திலேயோ அல்லது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேயோ 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேயோ இருந்தாலும் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டு. அந்த சிந்தனையும் வரும். 5, 7, 5, 9 அப்படின்னு சொல்லுது. அதே போல 4ஆம் அதிபதி 5ல் 5ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஒன்னா இருக்கிறது. இவங்களுக்கும் வெளிநாடு போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுதான் ஒட்டுமொத்தமா ஃபாரின் போய் வெளிநாடு கல்வி படிக்கிறதுக்கான விதிகள். உங்க ஜாதகத்தை வச்சு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான தசாபுத்தி நடக்கும்போது அல்லது கோச்சாரத்துல குரு பார்க்கும்போது என்கரேஜ் பண்ணுவாங்க. கோச்சார குரு பார்த்தாலும் ஒரு விஷயத்தை பூஸ்டப் பண்ணும், என்கரேஜ் பண்ணும். அப்ப போய் அந்த ஜாதகர் வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலங்கள்லயோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு. புதன் சனியோட சேர்ந்தா கர்நாடகாவில் படிக்கிறேன், ஆந்திராவில் படிக்கிறேன், ஹைதராபாத்ல படிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும். புதன் ராகு கூட சேர்ந்தா நான் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறேன், லண்டன்ல படிக்கிறேன், யூஎஸ்ல படிக்கிறேன், இப்படி ஏதாவது வரும். ஏன்னா புதன் ராகுங்கிறது புதன் சனிங்கிறதுல அயல் நாடு, தூரதேசம், வேற மொழி பேசுற இடம்.
புதன் சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வைங்க, 2 ஸ்கூல் மாறினேன், 3 ஸ்கூல் மாறினேன், 4 ஸ்கூல் மாறி படித்தேன், இல்லை கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் படிச்சுட்டு வந்தேன், வீட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போவேன், அப்படி போய் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்ற எண்ணங்களையும் இந்த புதன் சந்திரன் கொடுப்பாரு. இந்த கிரகம் அப்படித்தான் உங்களை பண்ணும். அட்லீஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி போயாவது நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்றேன், இல்லைன்னா விடவே விடாது. அந்த கிரகத்தின்படி தான் அந்த கல்வி படிப்பு இதெல்லாம் அமையும். யாருக்காவது புதன் வக்ரமா இருந்ததுன்னா போராடி படிப்பாங்க, போனா வந்தன்னு படிக்க முடியாது, படிப்பாங்க, போராட்டம் இருக்கும். அப்ப புதன் பலமா இருக்கணும். புதன் படிப்பு கல்விக்கான கிரகம். புதன் ஒரு ஜாதத்துல நீசமாயிருச்சுன்னு வைங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஆனா ஃபியூச்சர்ல படிப்புல கிங்கா இருப்பாங்க. புதன் நீசமாயிருச்சுன்னா ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்காம போகாது. இப்ப 7ஆம் இடம்ங்கிறது வெளிநாடு, 9ஆம் இடமும் வெளிநாடு, 4ஆம் இடம் உயர்கல்வி, 5ஆம் இடம்ங்கிறது அடுத்த உயர்கல்வி, செகண்ட் டிகிரி. இந்த 4ஆம் இடமோ 5ஆம் இடமோ 7, 9க்கு அல்லது 12க்கு அல்லது 11க்கு தொடர்பு கொண்டாலே வெளிநாட்டு கல்வி, வெளிநாடு சம்பந்தமான வருமானத்திற்கு உங்களுக்கு அது வழிபண்றதுக்கு தயாராயிரும். இவர்கள் எல்லாம் போய் படிச்சு வெளிநாட்டுல ஒரு நல்ல நிலையில இருக்கலாம். அதே போல அங்க போய் படிப்பு தடையாகுமா, பிரேக் ஆயிருமா அப்படின்னா, 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட கேது சம்பந்தப்பட்டாலும் 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாலும் படிக்கிறேன்னு போயிட்டு பாதியிலே வந்துடுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் தான் தடை, கேது பிரேக்கு, வெட்டுறது, தொந்தரவு பண்றது. இந்த பிரேக் பண்ணாம விடாது. இதே புதன் சனி சேர்க்கை இருக்குன்னு வைங்க, அவங்க ஏதாவது வேற மதம் வேற மொழி சார்ந்த இடம், வேற கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறேன், முஸ்லீம் ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னா விட்டுரும். ஏன்னா புதன் சனிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அந்த பிளானட் அப்படி இல்லை, ட்ரஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், அங்க போய் நான் படிச்சா நல்லா வருமா சார்? வரும், இருக்குங்க. இந்த கிரகம் இப்படிதான் உங்களை படிக்க வைக்கும். இதெல்லாம் மிகைப்படுத்தலை, கட்டத்தில் இருக்கு. கிரகம் இப்படிதான் பண்ணும். ஒரு ஜோதிடரை நான் இதை உணர்ந்திருக்கிறேன், வர்ற கிளைண்ட்டுக்கு சொல்லி அசந்து போயிருக்காங்க. எப்படி சார் படிக்கிற படிப்பு இல்லாம கிரகம் தேர்ந்தெடுக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பிளானட் தான், மனிதனை ஆள்பவை கிரகங்களேங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறேங்க. ஜோதிடம் பிடிக்காதவங்க அவங்க விருப்பம், சிலர் சாமி கும்பிட மாட்டாங்க, சிலர் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் உழைங்க, உழைச்சி சம்பாதிங்க, ஜோசியம் என்னத்தையா பாக்குறேன், அது அவங்க கான்செப்ட். இதை பத்தி புரியல, அது தெரியலைங்கிறதான உண்மை. நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம், அது அவங்க கான்செப்ட். வாழ்த்துக்கள். ஒரு ஜோதிடரா நான் உணர்ந்த விதிகள் இதுதான். ஒவ்வொரு மூமெண்ட்டுமேங்க, நீங்க குடியிருக்கிற வீடு, மனை, வாகனம், நீங்க வேலை செய்யற இடம் பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க ஜாதகத்துல கன்னியில சூரியன், யாராவது நீங்க புரட்டாசி மாசம் பிறந்தவங்க, இது ஒரு உதாரணத்தை எடுத்துக்காங்க, உங்களுக்கு உயரதிகாரிகள் யாராவது நல்லபடியா அமைஞ்சிட்டாங்கன்னா இது சவால் தான். அந்த ஒரு விதி போதும், நீங்க செக் பண்ணி பார்த்துங்க. புரட்டாசி மாசம் யாரு பிறந்தாலும் சரி, உங்க லக்னத்துக்கு யாருக்கு 6, 8, 12 சூரியன் மறைஞ்சாலும் சரி, உயரதிகாரிகள் தலைவலிதான், உங்களை தொல்லை பண்ணாம போக மாட்டாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற உயரதிகாரிகள்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த இடத்துல கிரகம் அப்படி இல்லாம நல்ல இடத்துல இருந்தா ஃப்ரெண்டா. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. நீங்க விருச்சிகத்துல சூரியன் இருந்தாலும், கார்த்திகை மாசம் பிறந்தாலும், புரட்டாசி மாசம் பிறந்தாலும், அதே போல பங்குனி மாசம் நீங்க பிறந்தாலும் சரி, உங்களுக்கு உயரதிகாரிகள் தலைவலி தான். உங்க லக்னத்துக்கு 6, 8, 12 சூரியன் இருந்தாலும் சரி, உயரதிகாரிகளால மன உளைச்சல் அடையாம நீங்க விடவே விடாது. அப்பானால பிரயோஜனம் இல்லை, அப்பா உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்க மாட்டாருனால இந்த பொருந்தும், இந்த சூரியன் கெட்டு போனது. இதெல்லாம் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு ஜோசியத்துல. நான் எந்த ஒளிவு மறைவு இல்லாம இதை சொல்லித்தரோம், தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். நீங்க ஜாதகம் வெளியில பாருங்க, நான் ரிக்வஸ்டாவே இதை சொல்லிக்கிறேன், வெளியில கூட போய் பார்த்துங்க. ஏன்னா என்னால டைம் கொடுத்து உங்களுக்கு ஒதுக்கி பார்க்க முடியலைங்கிறது உண்மையிலேயே பெரிய வருத்தங்க. ஏன்னா வர்றவங்க எல்லாமே சார் உடனே சார், ஏன்னா பிரச்சனை இருக்கிறவங்க, பிரச்சனையோட இருக்கிறவங்க தான் அப்ரோச் பண்றாங்க. யாருக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்க சார், எனக்கு எவ்வளவு பிரச்சனை, எனக்கு எவ்வளவு பிரச்சனை, எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா, நான் ஒரு ஆள் தான் பார்க்க முடியும். ஒரு 5 ஸ்டாஃப் போட்டு நீங்க எல்லாம் ஜாதகம் பாருங்கன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு ஆள் பார்க்கலாம், டெய்லியும் என்னோட எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல பார்க்க முடியாது. அப்ப இத்தனை இருக்குங்க இங்க. நீங்க உடனே என்ன ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா இவர் உறவு பண்றாரு ஆகாதுங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு ஆசைதான் பார்க்கணுங்க. கிட்டத்தட்ட 8 கோடி ஜனங்களுக்கு பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவினாசிக்கு பார்த்தாலே இந்த ஆயுஸ் பத்தாது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அவசரம், எமர்ஜென்சி, வெளியில தெரிஞ்ச இடத்துலயோ
உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க. பார்த்து உங்களை சரி பண்ணி நல்லா வாழுங்க, அடுத்த கட்டத்துக்கு நகருங்கிறது தான் என்னுடைய ஆசீர்வாதமே. சரிங்களா? அப்ப இந்த விதிகளை வச்சுக்கிட்டு வெளிநாடு ஒரு ஜாதகர் போலாமா, இருக்கலாமா, டெவலப் ஆகலாமாங்கிறது விதிகளே இதுதான். இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.